ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் அன்றைக்கி புளி சாதம் செய்ய போகிறேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது ஊறட்டும். கடாய் அடுப்பில் வச்சுருவோம். ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா போட்டு வறுத்துருவோம். சவுந்து வரையும் இறக்கிடுவோம். வெந்தயம் கொஞ்சம் போட்டு வறுத்துருவோம். அதுவும் சவுந்து வரையும் இறக்கிடுவோம். காஞ்ச மிளகா, குண்டு மிளகா ஒரு 6-7 மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துருவோம். சவுந்து வரையும் இறக்கிடுவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடாக இருக்க கடாயில் பெருங்காய பவுடர் தட்டி வறுத்து எடுத்துருவோம். அதையும் தனியாக எடுத்துருவோம். இப்போ புளி ஊற வச்சதை கரைச்சி எடுத்துருவோம். வறுத்து எடுத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருவோம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சாச்சு. கடாய் அடுப்பில் வச்சுருவோம். கடாய் சூடானது எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுருவோம். கடுகு உளுந்து வெடித்ததும் கடலைப்பருப்பை போட்டுருவோம். வேர்க்கடலை தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுருவோம். லைட்டாக சவுந்து வர வரையும் வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 2 போட்டு வதக்கிடுவோம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு வதக்கிடுவோம். பெருங்காய பவுடர் கொஞ்சம் போட்டுருவோம். அதையும் வதக்கி விட்ருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். அதையும் வதக்கி விட்ருவோம். புளி கரைசலை கொஞ்சம் வடிகட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஊற்றிடுவோம். அடுப்பை ஸ்பீடாக வச்சு அது வற்றி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வற்றி வந்துடுச்சு. அரைச்சி வச்ச மசாலா உள்ளே தட்டிடுவோம். நல்லா வதக்கிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பை போட்டு வதக்கிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சாப்பாடு ஆற வச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு கிண்டி கிளறி எடுத்துருவோம். நல்லா வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு கிண்டி கிளறி எடுக்கணும். நல்லா இப்போ சாப்பாடை கிளறி எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வெயிட் பண்ணி தட்டில் பரிமாறிடுவோம். நான் புளி சாதத்துக்கு தேங்காய் துவையல் தான் அரைச்சிருக்கேன். அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் செய்து பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும்.